வாங்க நம்மளோட கேப்பபிலிட்டிஸ்க்கும் நம்மளோட ரிசோர்ஸஸ்க்கும் எடுத்து இதை அட்டாக் பண்ணலாமா. மணி வந்து ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் செலவாக ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ எவ்ரிதிங் நாங்கள் முதல் பேப்பரில் டிசைட் பண்ணிட்டோம். எத்தனையோ ஹவர்ஸ் எங்களோட மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபீச்சர் வந்து அந்த படம் தான். இவங்களுக்கு இது சரியா இருக்கும்னு மட்டும் பார்க்காம இவங்களாம் இதை எஃபர்ட்லெஸ்ஸாக ரியல் லைஃபாக ப்ளே பண்ணோம். ஏன்னா நீங்க படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் ஆல் எவ்ரிடே பீப்புள். உங்க தெருவிலையோ உங்க ஹவுசிங் ஏரியாவில எங்கேயாவது இந்த மாதிரி பீப்புளுங்க அங்கே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு படம் வந்து முன்னெல்லாம் 3 மணி நேரத்துக்கு இருந்தா கூட நம்மளால உட்காந்து பார்க்க முடியுது. பட் இப்போ வந்து ஒரு படம் வந்து 2.5 மணி நேரம் மேலே போனாலே நாங்கள் வந்து லெங்க்த்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் ரிசோர்ஸஸ் போட்டிங்கன்னா, இன்னும் ஃபண்ட்ஸ் போட்டிங்கன்னா, எல்லாம் போட்டு இன்னும் பெருசாக ஆக்குனீங்கன்னா அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரும்போது அந்த செக்மெண்டைசேஷன் காணா போகாது. ஒரு மந்த்லி பட்ஜெட்டில் போடுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. ஆஃப் பார்க்கிங், நேரம், டிக்கெட்ஸ், கன்செஷன்ஸ்னு எல்லா விஷயங்களும் இருக்குது. டின்னர்ஸ், லஞ்ச் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த செட்டை வந்து உடைச்சி ஸ்டண்ட்ஸை செஞ்சு இந்த படத்தோட நோக்கம் என்னன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு தான். விச் இஸ் வி வாண்ட் டு மேக் அ பிகர் ஃபிலிம். ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக இதை ட்ரீட் பண்ணணும்னு இருக்கோம். ஸோ இப்போவே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு, இல்லை என்ன நீங்கள் எதிர்பார்க்க விரும்பலை அப்படின்னு, என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபிலிமை வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்டோடு செய்வோம் அப்படின்னு. நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு ஐடியா வச்சுருந்தோம். இட் வாஸ் வெரி சிம்பிள் ஐடியா. பட் தென் நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா, இதை வந்து ஒரு பெரிய படமாக செய்யறதுக்கு முன்னுக்கு வாங்க நம்மளோட கேப்பபிலிட்டிஸ்க்கும் நம்மளோட ரிசோர்ஸஸ்க்கும் எடுத்து இதை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு முயற்சியில் இறங்கணும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையலில் நம்மளால முடியுமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்து செய்யணும்னு பார்த்தோம். ஏன்னா நாங்கள்லாம் இது முன்னுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சைடுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ வென் ப்ரொடியூசராக இறங்கும் போது நான் ஃபீல் பண்ணேன், ஓகே இது வந்து எனக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் போது வெல்கமிங்காக இருந்துச்சு. ஸோ எடுத்து செய்யலாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துலையும் குறிப்பிட்ட பட்ஜெட்லையும் செய்யறதுக்கு நம்மளால முதலாவது முடியுமா முடியாதா அப்படின்னு. அண்ட் இப்போ படத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு எண்டோட ஃபினிஷ் லைன் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு எங்களால் பண்ண முடியும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் இது எங்களுக்கு மட்டும் வேலிடேஷன் இல்லாமையும் இதை பார்க்குறவங்களுக்கும் வேலிடேஷனாக இருக்கும் அப்படி தான் நாங்கள் எடுத்து செஞ்சோம். எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கிற நாங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கோன்னா, மணி வந்து ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் செலவாக ஹை சான்சஸ் இருக்குது. அது முன்னுக்கு செலவாக போகிறது இது எல்லாமே எங்கள் டைம் தான். ஸோ ஈவன் எங்ககிட்ட அந்த கரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமே நாங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்ன மாதிரி கான்டென்ட் வந்து முதலாவது ரைட்டிங்கில் இருக்க போகுதுன்னு. ஸோ எவ்ரிதிங் நாங்கள் முதல் பேப்பரில் டிசைட் பண்ணிட்டோம். எத்தனையோ ஹவர்ஸ், எத்தனையோ மண்டைங்க 4-5 பேர் நல்லா உட்காந்து அந்த 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 ஐடியாவை ஸ்கிரிப்டாக போடும்போது நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஓகே இப்போ ஒரு படத்துக்குன்னா ஓகே நம்மளோட ஓப்பனிங் எப்படி இருக்கணும், அதோட மிடில், அதோட கான்ஃப்ளிக்ட். அப்புறம் நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோன்னா எங்களோட பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் இல்லை வைட்டல் பீஸ் வந்து ஒரு செட் பீஸ் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். விச் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஒரு ஃபைட் வந்து ஒரு செட்டு போட்டு அந்த செட்டை வந்து உடைச்சி ஸ்டண்ட்ஸை செஞ்சு, அதுவும் எல்லாம் ப்ராக்டிக்கல், நோ வயர் ஒர்க் எல்லாம் எங்களால் முடிச்ச அளவுக்கு அதை செஞ்சு ஷூட் பண்ணி. அண்ட் இட்ஸ் அ நைட் ஷூட். என்டையர்லி எங்ககிட்ட இருக்க அவைலபிள் லைட்ஸ், அவைலபிள் கேமரா, ஆல் கால்டின் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு ஒரு கொலாபரேட்டிவாக செஞ்சோம். மோர் தென் 10 to 15 people அந்த ஒரு செட் பீஸ்க்கு நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். ஓப்பனிங் சீனுங்க எங்களுக்கு அவ்வளோ பேர் தேவைப்படலை. ஸோ எங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டே நாங்கள் ஓப்பனிங் செஞ்சுட்டோம்.
அப்புறம் படத்துல வந்து அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் லீடு இருக்கு தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு ஒரு ஹவுஸோட சீன்ஸ்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்டாண்டினா இருந்து நாங்களே வந்து ஃப்ரெண்டோட ஹவுஸ்ல வந்து ஒரு மாதிரி பொங்கல் செட்டப் எல்லாம் செஞ்சு அதெல்லாமே எங்களுக்கு வந்து செம்ம மினிமம் காஸ்ட். ஏன்னா எங்ககிட்ட இருந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம். பட் எங்களோட முழு ஃபோக்கஸ் வந்து அந்த செட் பீஸ்ல என்ன குறைய இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் அப்படிதான் பார்த்தோம். இந்த ஸ்கிரிப்டில் ஆன் பேப்பர்ல ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மெயின் ஃபண்ட்ஸ் வந்து செட் பீஸுக்கு தான் போகுது. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் அந்த ஐடியா வந்து எவ்வளோ ஒதுக்க போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோம் சொல்லும் போதே நாங்கள் வந்து அதை கரெக்டாக பிரிச்சிட்டோம். இவ்வளோதான் செலவு பண்ண போகிறோம், இதுதான் போகுது, இங்கே தான் போகுதுன்னு. ஸோ செட் பீஸுக்கு தான் நாங்கள் மேஜர் செலவுகள் வந்து நாங்கள் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் அதில் எல்லாரும் ஒரே மைண்டட்டாக இருந்தோம், அதுக்கு தான் நாங்கள் பண்ண போகிறோம். அதுதான் ஏன்னா அதுதான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்களுக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் கொடுக்க போகுதுன்னு எங்களோட மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபீச்சர் வந்து அந்த படம் தான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணனால we went very strict on zero budget or very minimum budget gorilla style filmmaking. அந்த செட் பீஸ் தவிர்த்து எல்லாத்துக்கும் நாங்கள் போனோம். ஆனால் அந்த செட் பீஸில் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிலிம் செட்டு போட்டு ரிஹர்ஸ் பண்ணி ஸ்டன்ஸ் செஞ்சு பேக்கப் க்ளீனாக எவ்ரி திங். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே இருந்துச்சு, பிளட்ஸ் ப்ராப்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பர் சார்ஸ் பண்ணோம். எவ்ரிதிங் எல்லாமே இன்ஹவுஸாக தான் இருந்துச்சு. எவ்ரிபடி ப்ரொடியூசர்ஸும் சரி அந்த டைம்ல வந்து எந்த ரேங்க் எல்லாம் எதுவுமே வரல. எவ்ரி ஒன் ஜஸ்ட் அப்படியே போகிறோமா இங்கே போகிறோமா எல்லாம் பாட்டுக்கு பிரிஞ்சுக்கிட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அந்த ஃபைட் சீனோட எவ்வளோ டெடிகேட்டடாக இருந்தோன்னா அது தெரிஞ்சிச்சு. ஸோ அண்ட் தென் அந்த ஃபைட் சீனே நாங்கள் எத்தனையோ நாட்கள் எடுத்தோம். அதுவும் எல்லாம் நைட்டு பகலில் செட்டப் நாங்கள். ஏன்னா அது வந்து ஒரு 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 கராய் மாதிரி இருக்கும், படம் பார்க்கும்போது தெரியும். அது ஒரு அட்டன்டிக் கராய் மாதிரி இருக்கணும், ஒரு ரோட் சைட் கராய் மாதிரி இருக்கணும், நைட்டில் இருக்கணும், ஃபேக்காக இருக்கக்கூடாது. நாங்கள் டிஜிட்டலில் வந்து டேயை வந்து நைட் ஆக்கலாம், அதெல்லாம் ரொம்ப கிளியராக இருந்தோம். ஒரு ஃபிலிமை வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்டோட செய்வோம் அப்படின்னு. ஸோ ஐ ஃபீல் லைக் நல்லா வந்திருக்கு. அண்ட் ஸ்டன்ஸும் நல்ல ஸ்டன்ட் கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாங்க எங்க கூட, நிறைய ஸ்டன்ட் பீப்புள் இருந்தாங்க, ஆக்டர்ஸுங்கெல்லாம் ரொம்ப ஃபுல் டெடிகேட்டட். இப்போல்லாம் ஃபுல்லாக இறங்கி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எவ்ரிதிங் வாஸ் சேஃப். அந்த டைமில் தவறுதா ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரெக்டிஃபைட் அண்ட் கொரியோகிராஃப். ஸோ ஐ ஃபீல் லைக் அதுதான் நான் நினைக்கிறேன் இதோட ஹார்ட் ஆஃப் ஆர்சி. ஃபிலிமில் வந்து பீப்புள் வந்து ஆக்சுவலி ப்ரைஸ் அலோன். ஒரு படத்தோட ஸ்கேல் வந்து சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து எப்படி இருக்கணும் அந்த ஃப்ரேமில், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை வந்து காட்டும். ஸோ நாங்கள் வந்து ஆன் பிளானிங் டைம்லேயே பேசும்போது மெயின் லீட்காக அவருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா சாதாரணமான பீப்புளாக இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப், ஒரு மாதிரி ஒவ்வொரு ஸ்பீச் பேட்டர்ன், ஒரு ஸ்டைலு, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முறையில் மெயின் ஸ்டோரியில் ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதே போய் இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா காஃபியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் குரூப்பில் இருக்கிற பையன்தான், அதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்கு அவனோட ஸ்டைலும் அவனோட மேனரிசம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவனோட இதை எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி அந்த கேரக்டருக்கு அவன் தான் கரெக்டாக இருப்பான். அதே போல் உமேஷ் இருக்கிற அந்த அந்த ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் அவன் வந்து ஒரு சிஸ்டருக்கு ஒரு பிக் பிரதராக இருக்கான். ஸோ சிஸ்டராக நடிச்ச செலீனா வச்சுங்கன்னா ஒரு வானரபிளான லுக் இருந்துச்சு. ஸோ இந்த பீப்புளுக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து நாங்கள் அசைன் பண்ணும்போது இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், இவங்களுக்கு இது சரியாக இருக்கும்னு மட்டும் பார்க்காம இவங்களாம் இது எஃபர்ட்லெஸ்ஸாக ரியல் லைஃப் அப்ளை பண்ணும். ஏன்னா நீங்கள் படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் ஆல் எவ்ரிடே பீப்புள். உங்கள் தெருவிலையோ உங்கள் ஹவுசிங் ஏரியாவிலையோ எங்கேயாவது இந்த மாதிரி பீப்புளுங்க அங்கே இருப்பாங்க. எங்கேயாவது சைடில் நின்றுட்டு இருப்பாங்க, பஸ் ஸ்டாப்பில் எங்கே வேணா இருப்பாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, பேசுவீங்க, பார்ப்பீங்க, ஏதாவது விருந்தில் கூட நீங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிளாக இருக்கணும்னால எல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து சுற்றி இருந்தால் படம் பார்க்க நல்லா இருக்கும்னு தான் நம்ம விரும்பணும். பாஷினி வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம், பாஷினி வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய வாட்டி பார்த்துட்டோம், நம்மளால என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும். அதே சமயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும்போது அதையும் எப்படி வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம், அட்டன் பண்ணோம். ஸோ அவங்க வேலை செய்யாத மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணி இல்லை நம்ம பாஷினியோட ஹேர்டு கொஞ்சம் மாட்டுவோம்,
நம்ம அவங்க காஸ்டியூமை கொஞ்சம் மாட்டுவோம், கொஞ்சம் வேற மாதிரி செய்வோம், அவங்களோட மேனரிசம் சொன்னா அவங்க என்ன மேனரிசம் எடுத்து வரலாம், என்ன மேனரிசம் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் நல்லா கியூரேட் பண்ணோம். ஏன்னா ஃபெமிலியராகவும் இருக்கணும், அதே சமயத்துல டூ ஃபெமிலியராகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டில் வந்து நாங்கள் அந்த ஆக்டரை நீங்க பார்க்க வரீங்க, ஆனா நீங்க ரோல் மேலதான் ஃபால் இன் லவ் பண்ணணும், அது மேலதான் அப்படின்னு. ஸோ அந்த ஆக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 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 கேட்வே மாதிரி தான் இருக்கணும், பட் அந்த கேரக்டரை வந்து உங்களுக்கு பிடிக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் நாங்கள் எடுத்தோம். ஸோ இப்போ ஈவன் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கூட வைங்க, நாங்கள் நெகட்டிவ்ஸ் கேரக்டர் கூட இந்த மெயின் லீட் திலீப்புக்கு ஒரு ஃபார்மிடபிளான ஒரு பர்சன் வேணும், அதுக்காக நாங்கள் சஹா கிட்ட பேசுவோம். ஏன்னா ஃபார்மிடபிளாக இருக்கும், அதே சமயத்தில் ஸ்டண்ட்டுன்னு வரும்போது ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும். அண்ட் திலீப் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஈடாக நிற்கணும். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் சஹா வந்து அதை விட இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போட்டு போட்டு அந்த ஸ்டண்ட் வந்து நம்ம இன்னும் எவ்வளோ பயங்கரமாக்கலாம், இல்லை நம்ம இன்னும் எப்படி செய்யலாம், இல்லை அடி வந்து இன்னும் எப்படி ரியலிஸ்டிக்கலாக்கலாம் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து நாங்கள் பேசி எல்லாம் செல் பண்ணும்போது எல்லாரும் உள்ளே வரும்போது அவங்க வந்து இது ஒரு ஒரு ஜாபாக ஏதோ பார்க்கலன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். எல்லாரும் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு 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 பிளே டைம் மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. வந்து ஒரு ஒரு மேபி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிலிம் செட்டில் இல்லை ஒரு 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 பிக் பட்ஜெட் டைம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமான்னு இல்லை எனக்கு தெரியல. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரூம் கிடச்சிது, நாங்கள் இது வரைக்கும் வெளியே போய் வேலை செஞ்சதெல்லாம். ஸோ எங்கள் கிளிக்குள்ளே எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்க முடியும், எங்கள் கண்ட்ரோலில் அந்த செட் இருந்துச்சுன்னா எங்களால் இந்த அளவுக்கு லிபர்ட்டி எடுக்க முடியும். அதே மாதிரி ஆக்டர்ஸுங்களுக்கு எங்களுக்கு வேணும், எங்களை பிலீவ் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து அந்த லிபர்ட்டியை எடுத்துக்கிது அவங்கள புஷ் பண்ணுறதும் அவங்க வந்து இன்னும் ஒரு 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 10% ஜாஸ்தியாக கொடுக்க முடியும் அந்த மாதிரி நினச்ச பீப்புளுக்கு தான் நாங்கள் சரௌண்ட் பண்ணோம். ஏன்னா அந்த மாதிரி பீப்புள் வந்து நாங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாம் எல்லாரும் ஒன்றா வந்து சேர்ந்தாங்க. 2 to 3 nights கமிட்டடாக அவங்க ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க. ஸோ ஐ ஃபீல் அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டது வந்து நான் எங்களுக்காக பதிலாக அவங்களுக்காக செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் இத்தனை நியூ ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும்போது படம் பார்க்க வந்து நல்லா ஃபில்ட் ஆஃப் ஃபேஸஸ் மாதிரி இருக்கும். சும்மா கோசமாக இருக்காது, எந்த ஷார்ட்ஸும் கோசமாக இருக்காது. கண்டிப்பாக பக்கத்தில் யாராவது ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு 2-3 கேரக்டர்ஸ் நல்லா குரூப் சீன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களே ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது முன்னுக்கு செய்யும் போது எங்களுக்கு அந்த க்ரௌட் தான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். பீப்புள் அங்கே சேர்த்து வரும். இப்பயும் இதுக்கு மேலேயும் நிறைய ப்ராஜெக்ட் நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் கேள்விக்குரிய அதுவாக தான் இருக்கும், எங்களால் ஒரு க்ரௌடை பண்ண முடியுமா. பட் ஆர்சி வாஸ் ஃபார்ச்சுனேட், எங்களால் வந்து அவ்வளோ க்ரௌடை கூட்டிகிட்டு வர முடியுது. ஒரு மாமா ரோட் சைட் ஸ்டாலில் அவ்வளோ பேர் உட்கார வைக்க முடிஞ்சு, அவ்வளோ டிஷ்ஷஸ் வைக்க முடிஞ்சு, அத்தனை பீப்புள் வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க முடிஞ்சு, ஒரு ஃபைட் சீனில் எத்தனை பேர் இன்வால்வ் பண்ண முடிஞ்சு, அதே சமயத்தில் பொங்கலுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலியை வந்து எங்களால் செட்டப் பண்ண முடிஞ்சு, எங்களால் பண்ண முடிஞ்சு. ஸோ இவன் தான் நீங்கள் ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் ஹீரோயின் கூட பார்த்தீங்கனாலும் அதுக்கு கான்ட்ரரியாக ஃபன்னான மூமெண்ட்ஸும் இருக்கும். ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது எல்லாமே இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த அந்த பீப்புள் கூட நீங்களும் கொஞ்சம் ஹேங் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவர் நம்ம மெயின்லி திலீப் வந்து தனியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த தனிமை ஃபீல் பண்ணோம், ஏன்னா அவர் தனியாக இருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அவர் கூட்டத்து கூட எப்படி இருந்தாங்க. ஸோ இப்போ திடீர்னு அந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட லிஸ்ட்டு போவே பண்ணிவிட்டு நீங்கள் அவர் தனியாக பண்ணிங்கன்னா ஐ ஃபீல் லைக் ஒர்க் ஃபார் த ஃபிலிம். ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆர்சியில் வச்சுருக்கோம். இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ஸ்டார்ட். எல்லாமே நாங்கள் ஆரம்பத்தில் தான், எதுவுமே ஆன் த ஃப்ளையோ திடீர்னு முடிவு எடுத்ததில்லை, எல்லாமே ஆன் பேப்பரில் பிளான் பண்ணி. ஏன்னா இட் வாஸ் ஃப்ரீ, நாங்கள் ஐடியாஸ் பண்ணுறது பேசுறது எல்லாமே ஃப்ரீ. எல்லாம் எங்களோட சொன்ன நேரத்தை தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நத்திங் மானிட்டரி எதுவுமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ அந்த டைமில் எங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து செஞ்சோம். ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சூஸ் பண்ணி போகும்போது இல்லை ஒர்க் பண்ணும்போது அது வந்து ஸ்கேல் தான். இப்போ ஸ்கேல்னால் நான் சொல்கிறது வந்து அமௌண்ட் ஆஃப் பீப்புள், அமௌண்ட் ஆஃப் மணி, அமௌண்ட் ஆஃப் டைம், என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதுதான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டோட ஸ்கேலை வந்து டிட்டர்மின் பண்ண போகுது. ஸோ இப்போ எங்கனால வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பர்சியூ பண்ணி போய் ஒர்க் பண்ணும்போது அதோட டைம் க்ரன்ச்சும் சரி, அதோட ப்ரெஷரும் என்ன சரி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஃபேஸ் பண்ணி வந்தோம்னா நம்மளால வந்து
நம்மளோட கண்ட்ரோல், நம்மளோட ஸ்கேலுக்குள்ள, நம்மளோட ரீசோர்ஸஸ்குள்ள நம்மளால பண்ண முடியுமா முடியாதா? அது வந்து ஆன் பேப்பரில் நம்ம யோசிச்சு பார்க்க முடியும், நம்மளாம் பண்ணலாமே, நம்ம தான் இவ்வளோ எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கூட வேலை செஞ்சுருக்கோம், நிறைய செட்டில் இருந்திருக்கோம். பட் இப்போ நம்மளே எடுத்து செய்ய போகிறோம். ஒரு பெரிய ஒரு ஓவர் லுக்கிங் ஸ்டுடியோவோ சரி யாரும் இல்லை. நாங்கள் எடுக்க போகிற முடிவை வந்து பாதிக்கப்பட போகிறது நம்மள தான், ப்ராஜெக்டை தான். ஸோ அதில் ஒரு பொறுப்பு வரும். ஸோ அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் வந்து ஒரு 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 டிரைவ் வர ஆரம்பிச்சு. ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருந்தோம்னால நாங்கள் வந்து எல்லாம் ஒன்று கூடி வரும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம இவ்வளோ தான் செய்ய போகிறோம். ஏன்னா எல்லாரும் வந்து ஆக்சுவலி பிகர் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டெல்லாம் வந்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஆர்சி வந்து ஒரு ஸ்மாலர் ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி நாங்கள் அதை ட்ரீட் பண்ணாமல் எங்களோட பிளே கிரவுண்ட் மாதிரி, எங்களோட ஃபீல்டு மாதிரி நாங்கள் அதை ட்ரீட் பண்ணணும்னு விரும்புகிறோம். ஸோ ஒரு பைலட் ஃபிலிம் இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஏன்னா பீப்புளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 10 செகண்ட் வீடியோஸ், ரீல்ஸ், 15 செகண்ட் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறையுது. ஸோ இப்போ வந்து ஒரு படம் வந்து முன்னெல்லாம் 3 மணி நேரத்துக்கு இருந்தால் கூட நம்மளால உட்காந்து பார்க்க முடியுது. பட் இப்போ வந்து ஒரு படம் வந்து 2.5 மணி நேரம் மேலே போனாலே நாங்கள் வந்து லெங்க்த்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இட்ஸ் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் லெங்க்த் வந்து இஷ் வைட்டு, பட் அதே சமயத்தில் ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்மளாம் வந்து அந்த கதையை வந்து நகர்த்தி கூட்டிகிட்டு போகணும், குட்டாக வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து ஸ்கிரிப்டை வந்து உட்காரும்போது நாங்கள் வந்து செக்மெண்ட்டில் தான் பிரிச்சோம். ஸோ ஒரு ஓப்பனிங்கு, ஒரு செட்டப்பு, ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, ஒரு பேக் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஒரு செட் பீஸு, அதுக்கப்புறம் ஒரு ரெசல்யூஷனு, அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ், அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி சிங்கிள் பார்ட் வந்து நாங்கள் செக்மெண்டைஸாக பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு போர்ஷனும் வந்து ரொம்ப நீளமாகவோ இல்லை அடிச்சு தள்ளுற மாதிரி நம்மளுக்கு எதுவும் தோணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எங்களால் வந்து ஒரு பைலட்டை செய்ய முடியும்னு நாங்கள் வந்து வெளியே சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஆர்சியை வந்து நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணி இன்னும் ரீசோர்ஸஸ் போட்டிங்கன்னா, இன்னும் ஃபண்ட்ஸ் போட்டிங்கன்னா, எல்லாம் போட்டு இன்னும் பெருசாக ஆக்குனீங்கன்னா அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரும்போது அந்த செக்மெண்டைசேஷன் காணா போகாது. ஏன்னா அது ஸ்கேலாக தான் பெருசாகுது தவிர நாங்கள் எதுவும் அதை வந்து எதுவுமே தெளிவாக இன்ஃப்ளேட் பண்ணி பொம்பாஸ்டிக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல. ஸோ நாங்கள் எல்லாம் அதை அந்த செக்மெண்டைசேஷன் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒர்க் பண்ணுது. ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக பார்க்கும்போது, ஒரு ஸ்டோரி லைனாக பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் சீன்ஸ் வந்து கரெக்டாக அங்கே உட்காரு. ஸோ இதை வந்து நாங்கள் இன்னும் எப்படி இன்னும் லார்ஜர் ஸ்கேல் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஃபார்மேட்டாக போகிறதுக்கு நாங்கள் வந்து எங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், எங்களை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பீப்புள் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸும் சரி, இட்ஸ் ஈஸிலி அக்சசபிள். அவங்களோட டைமுக்கு பார்க்கலாம், அவங்களோட ஸ்பீடுக்கு அவங்க பார்க்கலாம். நம்ம யாரையும் வந்து அப்படியே படத்துக்கு தேட்டருக்கு வர வைக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சினிமாவுக்கு போகிறது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஒரு மந்த்லி பட்ஜெட்டில் போடுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸு தான் இருக்குது. ஆஃப் பார்க்கிங், நேரம், டிக்கெட்ஸ், கன்செஷன்ஸ்னு எல்லா விஷயங்களும் இருக்குது. டின்னர்ஸ், லஞ்ச் எல்லாம் இருக்குது இப்போல்லாம். பட் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து உங்களோட ஒப்பீனியனுக்காக தான் இருக்குது. ஒரு பைலட் ஃபிலிம் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பிச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட. ஸோ ஐ டூ ஃபீல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து ஸ்டில் இருக்குது. ஏன்னா அது அவங்களோட லீஜரில் அவங்க அது பண்ணலாம். அண்ட் இட்ஸ் நாட் அ பிக் ஆஸ்க். ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே வந்து நீங்கள் ஒரு என்டையர் டேயை வந்து ஒதுக்கி தேட்டரில் பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கணும்னு ஒரு டீசரோ ஒரு பிச்சு தான் இந்த வெர்ஷன். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ரசித்து உங்களால் பார்க்க முடியுதுன்னா நாங்கள் இன்னும் அது பெருசாக செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது பிடிக்கும்னு நாங்கள் கொடுக்க போகிற ஒரு ப்ராமிஸாக தான் நாங்கள் ஒரு பைலட்டோ ஒரு ஷார்ட் ஃபிலிமோ நாங்கள் எடுத்து செய்வோம். ஸோ எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பெரிய படமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து பைலட்டாக வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணி அதை பெருசாக ஆக்க முடியும்னு இருந்துச்சுன்னா அது உங்களோட அட்வான்டேஜ். நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஸ்டோரியை வந்து இவ்வளோ சின்னதாகவும் சொல்ல முடியும், ஒரு பெருசாகவும் சொல்ல முடியும் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ ஐ ஃபீல் லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு தனி ஆடியன்ஸ் இருக்குது. அதே போல் பைலட் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது.
அதே சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பட் there are film companies இங்கே மட்டும் இல்லை குளோபலாக கூட still practice test footage, test chemistry test, ஆக்டர்ஸுக்குள்ள எல்லாம் ஷூட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணி பப்ளிக் வரதில்ல. நீங்கள் ஆடிஷன் டைம்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம், வேற ஆக்டர்ஸ் உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எவ்ரிதிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் ஃபுட்டேஜில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது போய் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய படமாக பார்க்க போகும்போது இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வேற மாதிரியாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்கேலுக்கு அது போதும். அண்ட் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆர்சி வந்து இந்த ஸ்கேலில் வந்து we felt like we did really good. அண்ட் இதே ஒரு பெரிய ஸ்கேலாக போனுச்சுன்னா எங்களுக்கு வந்து இன்னும் பொறுப்பு ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ நாங்கள் வந்து குவாலிட்டியில் வந்து குறைக்க போகிறதில்ல. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஃபிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டரைசேஷன்ஸ் நிறையா இருக்குது. இன்டலெக்சுவல், ஃபெஸ்டிவல், ஆர்ட்ஸி, ஆர்ட் ஹவுஸ், அப்புறம் ஆனால் ஒரு கில்ட்டி ப்ளஷர்ஸ் ஃபிலிம்ஸ் கூட இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், மசாலா ஃபிலிம்ஸ், ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலத்தில் எக்ஸிஸ்ட் பண்ணுது, இப்பயும் எக்ஸிஸ்ட் பண்ணுது. இட்ஸ் ஜஸ்ட் இப்போ பீப்புள் மாறிட்டாங்கனால வேற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் அதோட டிமாண்ட் இன்னும் இருக்குது. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி வந்த படங்களுக்கு ட்ரோபேக் மாதிரி ஒரு ட்ரை பண்ணோம். இட்ஸ் ஜஸ்ட் நம்மளோட கல்ச்சரும் நம்மளோட ஃப்ளேவர்ஸும் அதில் இறக்கியிருக்கோம். ஃபெமிலியராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதோட எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வேற எங்கேயோ இருந்த ஒரு படம் வந்து அவங்களோட கல்ச்சரோ அவங்களோட இதை பேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்க கல்ச்சரை பேஸ் பண்ணி எடுத்துக்காங்க, அந்த ஹுக்கை மட்டும் தான் நாங்கள் எடுத்துருவோம். பட் நம்ம கல்ச்சர்ஸை போட்டுட்டோம், நம்மளோட பழக்க வழக்கத்தை போட்டுட்டோம், நம்ம லாங்குவேஜை போட்டுட்டோம், நம்ம காஸ்டியூம்ஸ் போட்டோம், நம்ம பீப்புளை போட்டுட்டோம், நம்மளோட நெய்பர்ஹுட்ஸை காட்டிட்டோம். ஸோ ஐ ஃபீல் லைக் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளாக, இது நம்மளோட வீட்டுக்கு வெளியே நடக்கிற ஸ்டோரி மாதிரி இருக்கும் போது இல்லை நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ட்ரோபேக் ஃபிலிமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு செல்லிங் ஃபேக்டராக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த ஃபைட் சீனுக்காக பார்க்கலாம், நிரேஷன்ஸோட பிஜிஎம்ஸ்க்காக பார்க்கலாம், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் த வே ஹவ் நாங்கள் வந்து இருக்கிறதுல வச்சுக்கிட்டே எங்களால் வந்து அழகாக லைட் பண்ணி ஷூட் பண்ணி இருக்கிற கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் வச்சுக்கிட்டே நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோம் அதுக்காக நீங்கள் பார்க்கலாம். டைரக்டர் வந்து என்ன மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரைட் பண்ணியிருக்காரு, எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் செல்லிங் பாயிண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த எதிர்பார்த்து வரவங்களுக்கும் இது இருக்குது. அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி படமாக எடுத்திருக்காங்கன்னு க்யூரியஸாக இருக்கிறவங்களுக்கும் பார்க்கறதுக்கும் இது இங்கே இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னா, இவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டு செய்யணும்னா கண்டிப்பாக ஏதோ வேர்ட் வாயிலாக தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது. ஸோ அவங்க தான் பார்த்து சொல்லணும். இன்னொருத்தர்கிட்ட வேர்ட் ஆஃப் மவுட்டாக சொல்லும்போது நீங்கள் ஏன் ஆர்சி பார்க்கணுன்னு அவங்க ரீசன் வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தோட நோக்கம் என்னன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு தான், விச் இஸ் வி வாண்ட் டு மேக் அ பிகர் ஃபிலிம், ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக இதை ட்ரீட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு, இல்லை என்ன நீங்கள் எதிர்பார்க்க விரும்பலை அப்படின்னு, என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி தான். ஸோ இது எங்களோட ஃபோக்கஸ் குரூப் மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட், இட்ஸ் அ டெஸ்ட். நீங்கள்லாம் பார்த்தா தான் எங்களால் அதை கண்டக்ட் பண்ண முடியும். உங்களோட டைம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் அதை ஃபுல் என்டைட்டியை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபீட்பேக் கொடுக்குறோம். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆனராக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து த ரைசிங் லெஜெண்ட் யூடியூப் சேனலில் ரெட்டை சக்கரம் பார்க்கணும்.